எரிகா கர்க். யார் இந்த எரிகா கர்க்? கடந்த செப்டம்பர் 10 அமெரிக்க தேசத்தில் கொல்லப்பட்ட சார்லி கர்க்கின் மனைவி. செப்டம்பர் 21 அவர் கொடுக்கப்பட்ட அந்த கடைசி விடைபெறும் தருணத்தில், Father, forgive them, for they not know what they do. That man, that young man, I forgive him. அமெரிக்க தேசத்தின் ஜனங்கள் முன்பதாகும், தொழில்நுட்பத்தின் வாயிலாக உலகம் முழுவதும் கண்ட எல்லா ஜனங்கள் முன்பதாக அவர் பிரதிட்சமாக ஒரு அறிக்கை கொடுத்தார்கள். அந்த அறிக்கையிலே ஒரு வாசகம் இவ்வாறாக காணப்பட்டது. என்ன? என் கணவரை கொன்றவரை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி. இந்த குரல் எங்கேயோ கேட்டிருக்கிறது அல்லவா? ஆம், 2000 ஆண்டுகள் முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின போது தன்னை கொல்ல எத்தனித்த, தன்னை துன்பப்படுத்தின எல்லா ஜனங்களுக்காகவும் பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டுகிறார். என்ன? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆம், கிறிஸ்துவின் அன்பில் நிரப்பப்பட்ட எரிகா கர்க்கும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறதுமாய் தன்னுடைய கணவனை கொன்ற அந்த இளைஞனை அவர்கள் மன்னித்து விட்டார்கள். இதே சம்பவம் அன்றைக்கு மாத்திரமல்ல, 26 ஆண்டுகள் முன்பதாக 1999 ஆண்டு ஒடிசா மாநிலத்திலே தன் கணவனாகிய கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் தன்னுடைய 2 பிள்ளைகள் பிலிப் மற்றும் தீமோத்தேயுவை கொன்ற மனிதர்களை கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவர்கள் மன்னித்து விட்டார்கள். ஏன்? ஒரு சில மாதங்கள் முன்பதாக தன்னுடைய கணவரை கொண்ட ஒரு சகோதரி, ஒரு ஊழியக்காரருடைய சகோதரி தன் கணவரை கொண்டவர்களை மன்னித்து விட்டார்கள். ஆம், கிறிஸ்துவின் அன்பு எவரையும் எந்த காரியத்தையும் மன்னிக்கத்தக்க ஆற்றல் பெற்றதாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் சற்று உற்று நோக்குவோம். நமக்கு எதிராக பல மனிதர்கள் எழும்பலாம், நமக்கு எதிராக பல சம்பவங்கள், சூழ்நிலைகள் ஏற்படலாம். அவைகளை மன்னிக்கத்தக்க கிருபை நம்மிடத்தில் இருக்கிறதா? மன்னிக்கத்தக்க கிருபை இருக்குமானால் கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது என்று அர்த்தம். மன்னிக்கிற தன்மை, மன்னிக்கிற அந்த சுவாவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படவில்லை என்றால் கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று அர்த்தம். கிறிஸ்துவின் அன்பிடத்தில் திரும்புங்கள், கிறிஸ்துவனுடைய இணையுங்கள், மற்றவர்களை மன்னிங்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் உங்கள் மூலம் அநேகரை ஆசீர்வதித்து அநேகரோட சமாதானமாயிருக்கும்படிக்கு கர்த்தர் அருள் புரிந்து நடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.